அதோட காஞ்சிபுரம் இட்லி, செங்கல்பட்டு மெதுவடை எடுத்து வா போ. இங்க வா. என்னப்பா ஒரு காயில கேட்டு போற, 2 காயிலும் கேள்றா. என்ன டாலா? தெரியாம கேட்டான்பா. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா நைசா பூரி எடுத்துக்க, அதோட தயிர் வடை எடுத்துக்கலாம் போ. சந்தோஷமா சாப்பிடானே அப்படி என்ன திங்கிறான்? இட்லி சாம்பார். இதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? என்ன விட லோவா இருப்பான் போல் இருக்க. சரி சரி, எனக்கு இட்லி சாம்பார் கொண்டு வா போ. சீக்கிரமா வா. யாருப்பா பையா, இங்க வா. இத கிளீன் பண்ண. ஏன்பா இங்க ஸ்டால்ல டிஸ்டில் வாட்டரும் பன்னீர் பாட்டிலும் கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஐயா நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏன் சார், என்ன விஷயம்? பன்னீர்ல வாய் குப்பிக்கணும், டிஸ்டில் வாட்டர்ல கை கழுவினா தானே என்னால சாப்பிட முடியும். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு சில்லற வந்தாலே இப்படித்தான். யாரா நீ? என்னடா சொல்ற? வைக்கிறேன், என்ன தெரியல? ஏண்டா கிட்ட வந்தா தெரியுமா? யாரா நீ? நான் தானே ராக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தவன். ஜெயில இருந்தமா? ஆமாண்ணே, ஜெயில ஒண்ணு கல்லோட சொன்னதுக்கு ஜெயிலர் பல்ல உடைச்சிட்டு உதவாங்களா? ராக்கு அண்ணே, நான் யாருன்னு வெளியில சொல்லிடாத. நான் யாருங்கிறத நீ வெளியில போய் சொல்லிடாத, அப்புறம் இந்த வேலையெல்லாம் போயிடும். நான் ஏன்டா சொல்றேன்? ஆமா, ஜெயில இருந்து தப்பி வந்துட்டியா? பாதி சீனோட வந்திருக்கா? ஜெயில இருக்கும்போது கையில விலங்கு மாட்டி கை பழகி போச்சு. வசதி வந்த உடனே தங்கத்திலே அடிச்சு தொங்க விட்ட. எப்படி இவ்வளவு வசதி வந்தது? நம்மள மாதிரி ஆட்களை பார்த்து எப்படி வந்ததுன்னு கேட்காத, எப்ப வந்ததுன்னு கேளு. This is my brother Wawa Saw. You Bakri Sa, you Wawa Sa. Yeah. Who big man, who small? I am the elder brother. He is my younger brother. இத look. All of them diamonds? No, no. யாரை பார்த்து ஏமாத்துறவன் கேக்குறேன்? No, all diamonds. Good diamond. That is what I asked you, man. Every one of them is a diamond. Yes, yes, yes. 60 lakhs. No, no, no. It is not worth for 60 lakhs. Only 50 lakhs. 50 லட்சம். No, no, no. Only 50 lakhs. No, no. 50 lakhs. 50 லட்சமா? ஓகே, ஓகே. வாங்க பாஸ் கிட்ட போலாம். What? பாஸ், பாஸ். Big man, you come. No, no, no. First, next month, we come with 50 lakhs cash. Next month. First. அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரீங்களா? We'll meet you with cash. 1ஆம் தேதியா? Yeah. சரி வாங்க. 1ஆம் தேதி you come. You no come. வேற ஆளுக்கு சேல். He understands good English. Okay, we'll meet you with 50 lakhs ready cash. மோதிரம் எல்லாம் இருக்கா? நம்ம தேடி இருக்கிற ஃப்ரீடம் இவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்ப்போம்.
அம்மாவை நான் சந்திச்சாகணும். என்னால கார் ஓட்ட முடியாது. அதான் பாத்துட்டீங்கல்ல, ப்ளீஸ் சீக்கிரம் போனா அவனை பிடிச்சிடலாம். என்னால முடியாது. கீழே இறங்குங்க. இப்போ ஒரு தம்பி உன்கிட்ட பேசிட்டு இருந்தானே, அவன் யாரு? அவன் யாரோ? அவன் கேட்ட மாதிரி நீயும் கேட்கிறியம்மா. தாயமான ஒரு அம்மா இந்த பக்கம் வந்தாங்களான்னு கேட்டான். தாயம்மா கேட்டா? ஆமா, நீங்க தான் தாயம்மாவா? ஆமாப்பா, நான் தான்ப்பா. அவன் என் பையன் தான், பஞ்சு. பஞ்சாட்சரம். பஞ்சு, ஏன் சாப்பிடாம எழுந்திரிச்சிட்டீங்க? எங்க அம்மா நினைச்சதும் என்னால சாப்பிட முடியல. அவங்கள கண்ணால பார்த்தும் பேச முடியல நினைக்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா தேடி அடையறான். இது எங்கேயோ பார்த்திருக்கான். அதனாலதான் தாயம்மா அப்படி போனாங்களான்னு என் புள்ள தவியா தவிக்கிறான். என் புள்ள என்னமா வளர்ந்திருக்கான் தெரியுமா? அம்மா, பெரிய அண்ணன் வரட்டும், இந்த மெட்ராஸ் பூரா தேடி சின்ன அண்ணனை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சாப்பிடுமா? வேண்டாம்மா, நீ போய் சாப்பிடு. என் பஞ்சு என்ன பார்த்தும் பேச முடியலன்னு ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கவே மாட்டான். அவனுக்கு தூக்கமே வராது. என் புள்ள எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ. அம்மா, இந்த பாருங்க, டாக்டர் வந்திருக்கு. உடனே இன்ஜெக்ஷன் ஆயிட்டோம். நான் முக்கியமாக தேடிட்டு இருக்கேன். உங்க காரை எண்ண முடியாது, டிரைவரை தேடி பாருங்க. டிரைவரை ஆளையே காணுமே. எங்க அம்மாவுக்கு வேற ரொம்ப முடியல, அதனால தான் சார் அவசரப்படுறேன். டாக்ஸி, டாக்ஸி. சிஸ்டர், டாக்ஸி வேண்டாம், நானே கார் ஓட்டிட்டு வரேன். அவங்களை சொல்ல பண்ண வேண்டாம். கேட்டாங்கன்னா நான் போயிட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. என் பொண்ணு வரல, என் பஞ்சு வரல. பஞ்சு 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 வரல, பஞ்சாட்சம் வரல. அம்மா, நீங்களே போக மாட்டேம்மா, உங்களை விட்டு பிரியவே மாட்டேமா. அம்மா, கல்யாணி, ஐயா, எனக்கு இனிமே இங்க வேலையே இல்லை. கேட்டா நான் போயிட்டேன்னு சொல்லு.
ஏமா அண்ணன் எங்கம்மா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் சோமு பேசுறேன். யார்? அண்ணனா? ஆமா. அண்ணே, நம்ம சின்ன வந்துச்சு. யாரு? பஞ்சாட்சாமா. ஆமா. ப்ளீஸ் அவரை கொஞ்சம் கூப்பிட. இது கூப்பிடுறேன். அண்ணா, சரியான மூட்டை ரெண்டு பேசுது. வாங்க. ஹலோ ஹலோ சோ, நான் தான் பஞ்சு பேசுறேன். உன் தம்பி பஞ்சு எப்படா வந்த? இப்பதான் வரேன். போயிருந்தேன், எங்கேயோ போனேன், எப்படி எப்படியோ வாழ்ந்தேன். கடைசியில இங்க வந்து சேர்த்தேன். பாத்தியா சோமு, நான் எவ்வளவு பெரிய துரதிஷ்டக்காரன். இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் என்ன அழுத்த செஞ்சிருவேன். எனக்கும் அதே நிலைமை தான்டா. நீ போனதுல இருந்து நான் ஒரு சக்தி எழுதிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். உன்னை தேடி தேடி உன்னை பார்க்க மாட்டேமான ஏங்கி ஏங்கி எல்லாமே அழுத்து போச்சு. இப்பதான் நீ கிடைச்சிருக்க. என்ன கேளு, மனுஷனுக்கு சக்தி இருக்கும்போது புத்தி வர மாட்டேங்குது, புத்தி வரும்போது சக்தி இருக்க மாட்டேங்குது. சோமு, நீ எப்ப வரப்போற அதை சொல்லு. இனிமே எப்படி இருக்கு இங்க மேல வரும்? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உன்னை பார்த்தா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உன்னை பார்க்க நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். லேட் பண்ணாத பிளீஸ். ஓகே. அண்ணா, உங்களுக்கு நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். உங்க எல்லாருக்கும் நான் என்னென்னமோ வாங்கிட்டு வந்தேன். இப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். ஆனா இப்போ நீ எனக்கா வாங்குற. ஓகே. ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற? இத்தனை நாள் கழிச்சு நீ வந்திருக்க, அதுவே போதாதா எங்களுக்கு? பஞ்சு, வீட்டுல நகை நட்டெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த நேரத்துல அங்க யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காது. நீ வீட்டுக்கு போ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. இந்தா. கல்யாணி, நீ எனக்கு மட்டும் துணி இருக்காத, உனக்கு அம்மாவுக்கு எடுத்துக்க. ஒளிய தெரியாத திருடன் தலையாரி வீட்டையே வந்து ஒளிஞ்சா மாதிரி உன்னை தேடி அலையிற எங்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா? என்னப்பா நான் சொல்ல வேண்டிய நீ சொல்லிட்டு இருக்க? அன்னில இருந்தே நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இனிமே திருடவே மாட்டேன், திருந்துவேன் சொல்றதுக்கா? இல்ல, நீ என்ன மாதிரி திரிந்துடு, இல்லைன்னா தீர்த்து கட்டுறேன்னு சொல்றது. யாருன்னு எனக்கு சொல்லு, அவனை தீர்த்துடுறேன். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். ஆமா, ஏற்கனவே உன் ரகசியத்தை தெரிஞ்சவன் ஒருத்தனை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அவன் என்ன ஆனா? அப்ப ஏன் குழப்பிக்கிற? நல்லதோ கெட்டதோ நமக்கு தத்துவமா? தத்துவம் மட்டும் இல்லப்பா, அரசியல் தெரியணும், பொருளாதாரம் புரியணும், சைக்காலஜியை கரைச்சு குடிச்சிருக்கணும். அப்பதான் உண்மையான திருடனாக முடியும். ஓகே அப்புறம் இல்லை, அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லாமலேயே போறியே. அவன் ரொம்ப சின்ன பையன், நானே பார்த்தேன். அது வெறும் கொசு நினைக்காத, அது ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கும், தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். டேய் வக்கீல், அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவனை நம்ப முடியல. ஏண்டா,
இந்த உலகத்துல நீ யாரத்தான் நம்புவ? ஒரே ஒருத்தனை. என்னத்தானே? என்ன தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்ப கண்ணாடியே பாத்து. யாரா இவன்? ஏறுமா? விநாயகர் படம். பரிசுல பைசா கிடையாது, கடவுளை கண்ட இடத்துல வச்சு தலையிறானே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பக்கமா யாராவது ஓடுனாங்களா? யாரும் இல்லைங்க. ஐயோ, என் பாக்கெட்ல இருந்த பரிசை பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்களே. பிக் பாக்கெட் அடிச்சுட்டானா? அவங்க. ஐயோ பையன், ஏங்க பரிசுல எவ்வளவுங்க பணம் வச்சிருந்தீங்க? ஐயோ, அதுல 300 ரூபாய் வச்சிருந்தாலே. என்னையா துப்புற? 300 ரூபாய் வச்சிருக்கிற மொசர கட்டையை பாரு. இந்த பரிசுக்குள்ள பணம் இருக்கு இல்லங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, 300 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவன் ஏயா நடந்து போறான்? டாக்ஸிலயே ஆட்டோலயே போவான்னு சொல்ல வந்தேன். ஐயோ, அப்படி போனா காசு செலவாகவும் நினைச்சுட்டாலோ நான் நடந்து போனேன். அதுக்குள்ள என் பாக்கெட்ல கை வச்சுட்டானே. அவன் மட்டும் என் கை வச்சா அவன் அப்படியே என்கிட்ட வந்து ஏன் மாவை பேசுற? எடுத்துல எந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிறானோ அவன் உருப்பட மாட்டான், அவன் விளங்க மாட்டான், அவன் நாசமா போயிடுவான். அவன் பொண்டாட்டி புள்ள குட்டிகளோ இன்னும் அவனுக்கு கல்யாணமே ஆகல. அவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முந்திதான் இந்த மாதிரி காலித்தனம் எல்லாம் செய்வாங்க. கல்யாணம் பண்ணிட்டா திருந்திடுவானுங்கன்னு சொல்ல வந்தேன். அவன் திருந்தி நாசமா போலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அவனுக்கு காச நோய் வந்து லக்கு லக்குன்னு இருமி ரத்த ரத்தமா வாங்கி எடுத்து செத்து நாரி அழுகி. அவன் பரிசு காலி மணி பரிசு வச்சு என்ன பிச்சை எடுக்க ஏரியா சொல்லித்தார என்ன? பணம் இருக்கு. இதுக்குள்ள இத்தனை அறை இருக்குதா? ஒரே அறை. இரு போலீஸ்ல சொல்றேன். போலீஸ்லயா? கட்டியாரா? இவ்வளவு பயந்தவனுக்கெல்லாம் எனக்கு பரிசு 300 ரூபாயை ஏமாந்துட்டேன். கருப்பணத்தை பாத்ரூம்ல ஒளிச்சு வைக்கிற மாதிரி இந்த ஆளு பரிசுக்குள்ளே ஒரு பாத்ரூம் வச்சிருக்கான்.